திருச்சி கிழக்கில் ராகவா லாரன்ஸ் விஜய் கட்சியில் வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது தனித்து போட்டியிடுகிறாரா என்பது குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அவர் சொல்லுங்க சார், அவர் திருச்சி கிழக்கை குறிவைத்து மையப்படுத்தி தொடர்ந்து ட்விட்டர் மற்றும் இன்றைய வீடியோ பதிவில் கருத்துக்களை தெரிவித்து வருவதற்கு என்ன காரணம்? சார், திருச்சியில அவர் ஏற்கனவே நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சிருக்காரு, டிராக்டர் எல்லாம் கொடுக்காரு, நிறைய விஷயம் பண்ணிருக்காரு. இன்னொரு விஷயம் இன்றைக்கு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள்னு ஒரு எண்ணம் உருவாயிருச்சு. அதுவும் சமூக வலைதளங்கள் மூலமாகத்தான் அந்த மாற்றம் நடப்பதாக ஒரு ஒரு பேசுபொருள் உருவாயிருச்சு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டியா இருக்கலாம், சிஜேபியா இருக்கலாம், அண்ணாமலையும் பாத்தீங்கன்னா அவரு இன்ஸ்டாகிராம்ல தான் தன்னுடைய அமைப்பு ஆரம்பிச்சாரு. பல லட்சம் பேர் உடனே சேர்ந்தாங்க. மக்கள் மேடை. அந்த வகையில இவரும் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நாம் நம்முடைய பல்ஸ் பார்க்கலாம். ரொம்ப காலமாகவே லாரன்ஸுக்கு அரசியலுக்குள்ள வரணும், தன் அதிகாரத்துக்குள்ள வரணும், அதெல்லாம் ரொம்ப ஆசை. ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி அறிவிச்ச உடனே பயங்கரமா கொண்டாடினார். நாம எப்படியும் அந்த கட்சியில போய் இணைஞ்சு ஒரு அடுத்த கட்டத்தை நகர்த்தலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அரசியல் இருந்து ஒரு பேக் போயிட்டாருன்னு சொன்ன உடனே கொஞ்சம் வருத்தமா இருந்தது. யாரோடு இணையுதுன்னு தெரியாம இருந்தார். சரி, நிறைய சமூக சேவைகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார். இப்ப அதுக்கான சூழல் நினைக்கிறாரு. எனக்கு தெரிந்து அவர் பேசிய அந்த சாராம்ச அடிப்படையில தனியாகத்தான் நிற்பார், யாரோட ஆதரவோடு நிற்பதற்கான வேலை செஞ்சுட்டு இருக்காரு. விரைவில் அது வெளிச்சத்துக்கு வந்துடும் சார். விஜய் கட்சியில சேர்ந்து நிப்பாரான்னு தெரியல. அப்படி சேர்வதாக இருந்தால் இந்த வீடியோ தேவையில்லை, மக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, கருத்து சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. லாரன்ஸுக்கு அரசியலுக்கு வர வேண்டும் என்ற விருப்பம் இன்றைக்கு நேற்றைக்கு வந்ததில்ல. ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அது இருக்கு. நான் பலமுறை பேசும்போதே சொல்லி இருக்கிறாரு என்கிட்ட. எனக்கு நல்ல அறிமுகமானவர் தான். சரி, நிறைய பேசியிருக்காரு. ஆனா அதற்கான சூழல் வரும்போது கண்டிப்பா நான் என்னுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பேன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த நிலைப்பாட்டை சொல்லியிருக்கேன். இப்ப என்னன்னா, இப்போ இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளேயே பிடித்தது பலருக்கு அந்த அரசியல் மாற்றத்திற்கு நாமும் ஒரு தலைமை பதவிக்கு வரலாம் என்ற எண்ணம் தோன்றி இருக்கிறதோ என்பதுதான் அண்ணாமலையின் அந்த தனிக்கட்சி முயற்சி. லதா ரஜினிகாந்தின் அந்த மக்கள் மேடை என்ற ஒரு அமைப்பு அண்ணாமலை கட்சி தொடங்கி அதே நாளில் அதுவும் தொடங்கப்பட்டது. இப்போது விஜயும் ரஜினியும் எனக்கு மிக நெருக்கமான நண்பர்கள் என்பதையும் இன்றைய பேட்டியில் அவர் கூறிவிட்டு, எனது தாயார் அனுமதி அளித்து விட்டார் என்பதால் நான் அரசியலுக்குள் வர முடிவு செய்து விட்டேன். ஆனால் எந்த அணியில் சேர்வது, எப்படி செயல்படுவது என்பது குறித்து மக்கள் கூறிய கருத்தின் அடிப்படையில் தான் நான் செயல்படுவேன் என்று கூறியிருக்கிறார். உண்மையிலேயே அவ்வளவு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்களா சார்? விஜய் ஒரு மாற்றம், அண்ணாமலை ஒரு மாற்றம், அடுத்த லதா ரஜினிகாந்த் ஒரு மாற்றம், இப்போது நம்ம ராகவா லாரன்ஸ் ஒரு மாற்றத்துக்கான தலைவர். எத்தனை மாற்றத்துக்கான தலைவர்கள் வருவாங்க சார்? ஏற்கனவே உள்ள கட்சிகள் எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே ரிட்டையர் கட்டு கொடுத்துடலாமா? திமுக, அதிமுக, மற்றபடி சிபிஐ, சிபிஎம், அதிமுக, பாமக எல்லாத்துக்கும் அவங்க எல்லாம் ஓய்வு பெற்ற கட்சிகளா? என்ன நோக்கத்துல அந்த கட்சி? இல்ல சார், இப்ப அண்ணாமலை மாற்றம் இல்ல, அவர் ஒரு உருமாற்றம். மறு வச்சு மாறு வேஷத்துல வந்திருக்காரு. அவரை இயக்கி அனுப்பி இருக்கிறது நம்ம பாஜகவுடைய செல்ல பிள்ளை. நரேட்டிவ் செட் பண்றது எப்படி செட் பண்றாங்கன்னா, இனிமே வருகிற காலங்கள்ல விஜய் வெர்சஸ் அண்ணாமலை தான் வரணும், விஜய் வெர்சஸ் உதயநிதி வந்துடக்கூடாது, விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் வந்துடக்கூடாது. இனி வருகிற நாட்கள அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் தான் போட்டி இருக்கணும். ஏன்னா மக்கள் தமிழ்நாட்டுல பாஜகவை எந்த ரூபத்துல வந்தாலும் மேற்கொள்ளல, எப்படி வந்தாலும் தாமரைக்க மலர் வைக்க மாட்டேங்க. அப்ப வேறொரு உடை அணிந்து வேறொரு தோற்றத்துல அவர் ஆசியோடு அண்ணாமலை வந்திருக்கிறார். இதை விட இன்னொரு கொடூரம் சொல்றேன். இதுவரை எந்த கட்சியில இருந்து யார் வெளியில போனாலும் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அமைதியாக காத்திருந்து எல்லாருமே பார்த்துட்டு அவ்வளவு ஒரு நேர்மையான வெளிப்படையான அரசியல்வாதியாக அண்ணாமலை நான் பார்க்கல. ஏன்னா மைக்கேல் பட்டியல அவர் செய்த அயோக்கியத்தனத்தை மறக்கவே முடியாது. அந்த குழந்தை மரணத்தை எவ்வளவு கொடூரமாக அதை ஒரு போராட்டமாக மாற்றி ஒரு பொய்ய பரப்பி இல்லாத ஒன்றை உருவாக்கி
தமிழ்நாட்டுல அமைதி குந்தகத்தை விளைவித்தவர் இந்த அண்ணாமலை. ம். ஆனால் அவங்க கையில இருக்கிற சிபிஐ சமீபத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டுச்சு. ம். என்ன வெளியிட்டுச்சு? ம். மைக்கேல் பெட்டி குழந்தை அந்த பெண்ணுடைய அந்த சிறுமியோட மரணல மதமாற்றம் இல்லை. ம். அப்ப அண்ணாமலை எந்த மூஞ்சி வச்சுப்பாரு? ம். பரப்பி அப்ப மறு வச்சுட்டு மாறு வேஷத்துல வந்துட்டாரு. ம். பாஜகவுடைய செல்ல குழந்தை. ம். அதனால மாற்றம்னு சொல்லாதீங்க. அவர் மாற்றத்துக்கு வரல, ம். அவர் உருமாற்றம். ஓ. அடுத்ததாக இப்ப நீங்க சொல்றீங்கல்ல நம்ம லாரன்ஸ் வராரு, அப்ப மத்த கட்சி எல்லாம் வந்து நம்ம ரிட்டையர்ட் கொடுத்துடலாமா நினைக்கிறீங்கல்ல? லதா ரஜினிகாந்த் வராங்களா சார்? யார் லதா ரஜினிகாந்த் இப்போ லாரன்ஸ்க்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா அல்லது மக்கள் மேடை தனித்தேவை இயங்குமா அது? இல்ல லதா ரஜினிகாந்த் அவர்களுடைய யோசனை சிந்தனைன்றது அது வந்து நிச்சயமாக அது ஏற்கனவே அவங்க உருவாக்குனது சார். அது